இவங்களுக்காண்டி போய் T20 வேர்ல்டு கப்ப நீங்க பாய்காட் பண்ணணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? எல்லாம் உங்கள சொல்லணும். இப்படி வந்து நம்ம பாகிஸ்தான பார்த்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு மேட்ச்ல பங்களாதேஷ் ஒரு மோசமான வேலைய வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப பங்களாதேஷ் வெர்சஸ் பாகிஸ்தான் 2ண்ட் ODI மேட்ச் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஸ்டார்டிங்ல 3 விக்கெட் இழந்தாலும், சல்மான் ஆகா, ரிஸ்வான் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் சூப்பரா வந்து போய்க்கிட்டு இருந்துச்சுங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 100 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. இவங்களோட விக்கெட்டை எடுக்க முடியாம பங்களாதேஷ் வந்து திணறி போயிட்டாங்க. என்னென்னமோ பார்த்தோம். இந்த பார்ட்னர்ஷிப்ப வந்து உடைக்க முடியல. அப்பதான் மெஹ்தி ஹாசன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ரிஸ்வானுக்கு வந்து பவுலிங் போட்டாரு. கரெக்ட்டா அந்த பால் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்த சல்மான் ஆகா கிட்ட வந்து போச்சுங்க. அவர் காலுக்கு இடையில பால் விழுந்த உடனே, மனுஷன் குனிஞ்சு அந்த பால எடுத்து மெஹ்தி ஹாசனுக்கு தான் வந்து குடுக்க அந்த பால் எடுக்க போயிருக்காரு. உடனே வந்து மெஹ்தி ஹாசன் என்ன பண்ணிட்டாரு, வேகமா அந்த பால வந்து எடுத்து ஸ்டம்ப பார்த்து அடிச்சு புட்டாரு. இதனால வந்து சல்மான் ஆகா மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாருங்க. ஏங்க நான் பால எடுத்து குடுக்க தாங்க குனிஞ்சேன். என்ன ஏங்க அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு தூரம் போராடி பார்த்தாரு. அதெல்லாம் இல்ல. நீ கிரீஸ் லைன விட்டு வெளிய தானே நின்ன. நான் கரெக்ட்டா அந்த டைம் பார்த்து ஸ்டெம்ப்ல அடிச்சிட்டேன்னு சொல்லி அம்பயரும் இதுக்கு வந்து அவுட் குடுத்தாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாருமே பங்களாதேஷ பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் சொல்லலாம், எப்பா பங்களாதேஷ் பண்ணது என்ன தப்பு? கிரிக்கெட் ரூல்ஸ் படி ஒரு பிளேயர் வந்து கிரீஸ் லைனை விட்டு வெளியே நிக்கும் போது அந்த பிளேயரை வந்து ரன் அவுட் பண்ணலாம்ல. அதை தானே வந்து மெஹ்தி ஹாசன் பண்ணியிருக்காரு. இதென்னமோ பெரிய தப்பு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லலாம். ஆனா என்னதான் கிரிக்கெட் ரூல்ஸா இருந்தாலும் பிளேயருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எத்திக்ஸை வந்து இருக்குங்க. அந்த எத்திக்ஸை வந்து பங்களாதேஷ் வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க இப்ப மட்டும் இல்ல, அதை எப்பயுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதே மாதிரிதான் ஓடிஐ வேர்ல்டு கப்ல என்ன ஆச்சு அப்படின்னா, மேத்யூஸ் வந்து ஹெல்மெட் உடஞ்சு போச்சு, ஹெல்மெட் சரியில்லைன்னு சொல்லி போய் வேற ஹெல்மெட் மாத்திட்டு வர்றதுக்குள்ள அவருக்கு வந்து டைம் அவுட் வந்து குடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. சரி, அதுக்கப்புறமாவது பங்களாதேஷ் திருந்து வாங்கலான்னு பார்த்தா, இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய மோசமான வேலைய வந்து பண்ணியிருக்காங்கன்னு. இதுல ஏன் வந்து இவ்வளோ பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு அப்படின்னா, இப்ப சல்மான் ஆகா, ரிஸ்வான் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. இந்த பார்ட்னர்ஷிப்ப உடைக்க முடியலன்னவுனே, எப்படி சல்மான் ஆகா வந்து ரன் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு அடுத்தடுத்து விக்கெட் வந்து போயிருச்சு. இப்ப இதனால தான் பங்களாதேஷ பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல பாகிஸ்தானோட நிலைமை நினைக்கும் போது ரொம்ப கவலையா தாங்க வந்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் இவ்வளவு நாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்காண்டி நாங்க இருப்போம், பங்களாதேஷ்க்கு ஒரு அவமானம்னா நாங்க சும்மா இருப்போமா, அவங்களுக்காண்டி நாங்க T20 வேர்ல்டு கப்பையே பாய்காட் பண்ணுவோம், நாங்க வந்து இந்தியா கூட கூட விளையாடாம பாய்காட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசி அதுக்கப்புறம் இந்தியா கூட விளையாண்டு பாகிஸ்தான் அசிங்கப்பட்டாங்க. ஆனா பங்களாதேஷ்காண்டி அவ்வளோ தூரம் பண்ண பாகிஸ்தான பங்களாதேஷ் எப்படி வச்சு செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா? உண்மையிலே இனிமேலாவது பங்களாதேஷ் கிட்ட இருந்து பாகிஸ்தான் பல பாடங்களை வந்து கத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.